ஸ்பைடிஸ் நேத்து நம்ம சேனல்ல போட்டிருந்த ஷார்ட்ஸை பார்த்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஆமா, ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த நாய்ஸ் எவால் 3 இந்த வாட்சை பத்தி தான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படி இதை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்துட்டு தண்ணி பட்டனால டிஸ்பிளே மட்டும் போயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே ஸ்பேர் கிடைச்சா அதை சர்வீஸ் பண்ற வீடியோ போடுறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக டிஸ்பிளே மட்டும் தனியா ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்சார்ஸ், பேட்டரி, மதர் போர்டு எல்லாத்தையுமே செப்பரேட்டா ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிஸ்பிளேவும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பை சான்ஸ் எனக்கு தோணுச்சு சடனா இது மேபி ஒர்க் பண்ணுதா, இப்போ ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் 1 வீக்கு அப்புறம் தான் நான் செக் பண்ணேன். வீடியோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 1 வீக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒர்க் பண்ணுதான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்து அப்போ ரைஸ் ஆச்சு. டிஸ்பிளே திடீர்னு சடனா பாத்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம திரும்ப எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அது ரொம்ப சிம்பிளா இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சார்ஜ் கிரிப்புக்காக உள்ள 2 மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவங்க ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீட் ரீசனால, அதை நம்ம ஓபன் பண்றதுக்கு ஹீட் கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த ஹீட்னால எல்லாமே வந்துட்டு பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நிக்க வச்சு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா அது எப்பவும் போல பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் பெர்ஃபெக்ட்ன்ற அந்த வேர்டை நான் மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம மொத்தமாவே இதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். மொத்தம் பார்த்தோம்னா இது ஒரு ரீஸ்டோரேஷன் மாதிரி தான். மொத்தமா எல்லாத்தையுமே கழட்டிட்டு திரும்பவுமே நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் இதுல. இதனால நான் என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேரோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சரியா ஒர்க் பண்ணாம போயிருக்கலாம், ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஏன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப குட்டியான ஒரு மெக்கானிசத்தை நான் ஹேண்டில் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். மொத்தமா அதை டிஸ்மேண்டில் பண்ணி கனெக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஒர்க் ஆகுமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் பண்ணேன். பட் கடைசியா பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவுமே ஆன் ஆயிடுச்சு. அதுவும் அந்த பிரைட்னஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா சென்சார்ஸ் கூட, ஒரு நிமிஷம் நான் லாக் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிரைட்னஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு நான் கம்மியான பிரைட்னஸ்ல தான் வச்சிருக்கேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கம்மியான பிரைட்னஸ் தான். ஃபுல் பிரைட்னஸ் வச்சோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பிரைட்னஸ், டிஸ்பிளே பிரைட்னஸ்ல இருந்து தண்ணி பட்டு வேலை செய்யாம போனதுக்கு அப்புறம் அதுவாவே சரியான டிஸ்பிளே பாத்தீங்கன்னா குவாலிட்டி கூட கொஞ்சம் கூட மிஸ் ஆகல. அந்த குவாலிட்டியும் சரி, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த சென்சார்ஸ், இதெல்லாம் சென்சார்ஸ் ஒர்க் பண்றதுக்கான அந்த லைட்ஸ், இந்த ரெட் கலர்ல இது பண்றது பாத்தீங்கன்னா SpO2 செக் பண்றதுக்காக. இந்த மாதிரி எல்லா சென்சார்ஸுமே ஒர்க் பண்ணுது. இது அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது அப்படின்றத நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். அது எப்படி நான் செக் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் இருந்து அக்யூரேசி அப்படியே இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் மேனுவலா வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸ் நடப்போம் பாத்தீங்களா, நடக்கும்போது நான் மேனுவலா 500 ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணேன். கவுண்ட் பண்ணிட்டு 500 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் வாட்ச்ல செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 495 காட்டுச்சு. ஸோ அது வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 5 or 6 ஸ்டெப்ஸ் வந்துட்டு முன்ன பின்ன அப்படிதான் இருக்க செய்யும். ஸோ 495ன்றது நமக்கு கரெக்டான ஒரு வேல்யூவாவே எடுத்துக்கலாம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கூட அப்படியே எக்ஸாக்டாவே வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதனால பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஓபன் பண்ண போய் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். உள்ள தண்ணி போயிருந்ததுனால அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு எந்த அளவுக்கு ரஸ்டா இருந்ததுனால துரு பிடிச்சு போய் இருந்தது. ஸோ அது இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண சான்ஸே இல்லைன்னு நினைச்சேன். பட் நிஜமா பாத்தீங்கன்னா கால் கூட இப்பவும் இதுல பேச முடியுது. நம்ம இதுல போன் கூட இப்பயும் பேச முடியுது. மைக்கு, ஸ்பீக்கர்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்லயும். ஸோ நிஜமாவே நாய்ஸ்ல இந்த வாட்ச் வந்துட்டு ஒரு பக்காவான வாட்ச்னே சொல்லலாம். 3000 கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்பவுமே வர்த்துனும் சொல்லலாம். பட் இதுல ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுல நம்ம இதை ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டதுனால இதுக்கப்புறம் இது IP68 ரேட்டிங் இருக்க வாட்ச்னு சொல்ல முடியாது. தண்ணியில எல்லாம் போட்டோம்னா திரும்பவுமே டேமேஜ் ஆயிடும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வாட்டர் ப்ரூஃப் சர்டிபிகேஷன் போனதுனாலதான் இந்த இஷ்யூவே ஆயிடுச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் வெயில்னாலன்னு சொல்லலாம். ஹீட்னால வந்துட்டு அவங்க கொடுத்திருந்த அந்த கம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே விட்டுருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள போயிட்டு டிஸ்பிளே இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ லேசா தண்ணி படுறதுனால இதுக்கு எதுவும் ஆக போறது இல்லை. பட் இதுக்கப்புறம் இந்த வாட்சை நம்மளால தண்ணியில போட முடியாது. IP68க்கான ரேட்டிங் வந்துட்டு இப்போதைக்கு இந்த வாட்ச்ல கிடையாது. இது ஒண்ணு மட்டும்தான் மைனஸே தவிர மிச்சபடி எல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. வைப்ரேஷன்ல இருந்து எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால நம்ம வந்துட்டு இந்த T-Rex 2 வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸா நம்ம வாங்கி வீடியோ போடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த பழைய வீடியோலயே சொல்லியிருந்தேன். இந்த T-Rex வாட்ச் வாங்குறதுக்கான பிளானை டிராப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, T-Rex 2 வந்துட்டு நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் கிடைச்சாலும் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்தாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா T-Rexல இந்த Amazfitல இந்த T-Rex சீரிஸ் லான்ச் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்தோம்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா T-Rex 3 வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாசம் ஜூன் மந்த்துக்குள்ள அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மந்த் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருந்துச்சுன்னா
வர்த்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அந்த வீடியோவும் வரும். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி நான் அதை அட்டாச் பண்ற வீடியோலாம் எடுக்கணும்னு நினைச்சேன். பட் இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்ற டவுட்லேயே தான் நான் இதை அட்டாச் பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றேன். அண்ட் தென் வேற எந்த கேஜெட்டை பத்தி, வேற எந்த மொபைலை பத்தி, இந்த மாதிரி எதை பத்தி வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல போட்டு விட்டுலாம். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.